ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்து மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாள்லேயும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை, அறிவுரைகளை, நம் நடக்க வேண்டிய காரியங்களை, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனை பாருங்க. என் மகனே, உன் தகப்பனுடைய கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாத. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தாய் தந்தை பேச்சை கேட்கறதே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்பது அப்படின்னு சொல்ல இஷ்டம் போல வாழுறாங்க. இங்கே வசனம் என்ன சொல்கிறது? என் மகனே, உன் தகப்பனுடைய கற்பனையை காத்துக்கொள். அல்லேலூயா. என்னே தகப்பன் என்ன பிள்ளைங்க கெட்டு போன நினைப்பாங்களா? தகப்பன் நல்ல ஆலோசனை கொடுப்பாரா, இல்லை தீய ஆலோசனை கொடுப்பாரா? எந்த தகப்பனை மகனை போய் குடிச்சிட்டு வரான்னு சொல்ல முடியுமா? மகனை இந்தாடா நீ டயர்டாக இருக்கிற, நீ இந்த சிகரெட் பிடின்னு சொல்லுவாங்களா? எல்லா பெற்றோரும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் வைப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைல அவங்க தப்பு செஞ்சாலும் தன் பிள்ளை தப்பு செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் எங்கள் சாலமோன் மூலியமா ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய கற்பனையை காத்துக்கொள். ஆமென். உன் தாயின் போதகத்தை தள்ளாத. அம்மா சொல்ற ஆலோசனைங்க கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அதை கேட்குறது இல்லை. நமக்கெல்லாம் பரம தகப்பன் யார்? ஆண்டவர் தானே. ஆண்டவர் எத்தனை கற்பனைகளை, எத்தனை காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற. நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நீங்களும் நான் கை கொள்ளாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பாவத்துக்குள்ளே போகிறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். ஆமென். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 141ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளும். பாருங்க, என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும், என் வாய்க்கு காவல் வையும். இந்த சங்கீதக்காரன் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் எதால ஒரு பழமை சொல்லுவாங்க, அவங்க பேசுகிற வார்த்தையால் கெட்டு போகிறாங்க. தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி பிள்ளைங்களை கூட பெற்றோர்களை அவமதிக்காமல் பேசுறது, அதே போல் பெற்றோர்களை பிள்ளைங்களை சரியான விதத்தில் ட்ரீட் பண்ணுறதில்ல. இதுப்பெல்லாம் இன்றைக்கி வாய்க்கு வந்த பிறகெல்லாம் பேசுகிறோம், கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. அதனால தான் எங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் என்ன பண்ணனாக்கா வாசலை காத்துக்கொள்ள, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள. தேவ பிள்ளைகளை, இஷ்டப்படி நம்ம பேச முடியாது. ஞானமாக பேசணும், புத்தியாக பேசணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பேசணும். அல்லேலூயா. நீங்கள் சிலர் நான் பார்த்துருக்கேன், மனசு நோகிற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் கத்துறதெல்லாம் அருவருகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் நீதிமொழியில் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமென். புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளுமா, அதை காத்து கொள்ளணுமா. நம்மளுக்கு ஆலோசனை சொன்னால் புத்தி சொன்னால் பிடிக்காதில்ல. நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறது? தெய்வ பிள்ளைகளை, பெரியவங்க சொல்கிறது புத்திமதிகளை, ஆமேன் ஆமேன், ஊழியர்கள் சொல்கிற புத்திமதிகளை, தாய் தகப்பன் சொல்கிற புத்திமதிகளை நம்ம என்ன பண்ணாக்கா அதை உறுதியாக பற்றுக்கொண்டு காத்துக்கொள்ளணும். அப்போ தான் நல்வழியில் நடக்க முடியும். இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிற. இன்றைக்கி அந்த புத்திமதியெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம ஞானமாக எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கண்களை முடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தாயின் போதகத்தை, தகப்பனுடைய போதகத்தை, கற்பனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள நீங்கள் ஆலோசனை கொடுத்தது காய் ஸ்தோத்திரம். அதை காத்துக்கொள்ள கிருபையை தாங்கப்பா. அதன்படி நடக்கிற ஒரு கிருபையை தாங்கப்பா. இதில் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போடுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. அவங்க கற்பனைகளை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார். God bless you.